கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாள் காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவனை நோக்கி நாம் துதிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையில தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. ஒரு விசை ஆண்டவரே, எங்களுடைய உச்சந்தல் முதற்கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய கண்களில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறங்க தாவே. நல்லவரே மை துதிக்கிறங்க தாவே. நன்மையான காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறங்க தாவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கீங்களே, அதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. எத்தனையோ இக்கட்டுகளிலிருந்து, எத்தனையோ நெருக்கத்திலிருந்து நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நன்மையான காரியங்களை செய்திருக்கீங்களே, அதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா. ஆவியான தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் கத்தாவே. ஒரு விசை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் கத்தாவே. சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்த அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னியும் கத்தாவே. நாங்கள் செய்த குற்றங்களை மன்னியும், நாங்கள் செய்த குறைகளை மன்னியும் கத்தாவே. என் தேவனே மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் துணிகரமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. மை தோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆவி நிறைந்து ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியம் கத்தாவே எங்களுக்குள்ளே இருக்குமே, ஆனால் தயவு செய்து அவைகளை பிடுங்கி எறிந்து சுட்டரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிடுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மோடு நெருங்கி ஜீவிக்க தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, ஒருபோதும் சோர்வுகள் அணுகாதபடி, பலவீனங்கள் அணுகாதபடி, நோய் நொடிகள் அணுகாதபடி என் தேவனீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் இடைகட்டி கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம்னு சொன்னீங்களே கத்தாவே. நீர் உதவி செய்ய வல்லமையில தேவனாக இருக்க நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கக்கா நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. உம்முடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு மேலும் கத்தாவே இரக்கமாயிருங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளுடைய ஜெப வேளையின் கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்ல ஆவியங்களை செம்மையான வல்ல நடத்தட்டும் கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. வேதத்தை வாசிக்கும் போது கத்தாவே வேத வசனங்கள் எங்களோடு பேச செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே மை துதிக்கிறோம் கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையில் கர்த்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதிலை நீர் கொடுக்க போகிற கிருபைக்கான நடுவிடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, சோதரிக்கிறமப்பா. ஆண்டவரே என் தேவனை பாடல் வேளையிலே கர்த்தாவே பாடலை பாடும்போதே உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் இறங்க செய்வனமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. பிரசங்க வேளையிலே கர்த்தாவே நீர் பேசுங்க கர்த்தாவே. என் தேவன்தாமே ஆண்டவரே எங்களை தாசரை மறைத்து நீர் பேச வேண்டுமாய் கிருபை செய்ய. ஆண்டவரே நீர் எங்களோடு பேச போகிற கிருபைக்கான நன்மையை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, தோதரிக்கிறோம் தோதரிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. தயவு செய்து எங்களுக்கு மனமிறங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்மனிசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரையும் என் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் வேலெடுத்து பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்ய. அவனுடைய நன்மையான காரியங்களை ஒவ்வொருவருக்கு நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தாவே நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. ஒவ்வொருவரும் செய்கிற கர்த்தாவே அவனுடைய தொழிலை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. பணி செய்கிற பணியை அவனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. எல்லா குடும்பங்களையும் கர்த்தாவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாருக்கும் பூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, தோதரிக்கிறோம் தோதரிக்கிறேன் கர்த்தாவே. 2 பேராவது 3 பேராவது நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே. இப்பொழுதும் எங்களுடைய மத்தியில் இருந்து எங்களுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காமை துதிக்கிறோமப்பா. என் தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே துதிக்கிறேன் கர்த்தாவே, சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. நாங்கள் போகும் இடங்களில் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாய்ந்து வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே சபையுடைய தேவைக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறேன் கர்த்தாவே. விரைவில் கர்த்தாவே பார்க்கிங்கான தேவையை சந்திக்க போகிற கிருபைக்கான நன்மையை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடுங்க கர்த்தாவே. இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்யுங்க கர்த்தாவே. ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோங்க கர்த்தாவே. எங்களுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையின் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் 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 கர்த்தாவே. சர்வ வல்லவரின் சொந்தமானார் சாவை வென்றவரின் ஜீவனானு சொல்லி முக்குல மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி, எந்த விதமான நாசமோசங்களும் ஏற்படாதபடி என் தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் மேகஸ்தம்பமாய் இருந்து அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் செழிக்க செய்ய போற கிருபைக்கான நன்மையை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. வாதைகள் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள தேவன் தாமே நீர் அப்படியாய் செய்ய போற கிருபைக்கான நன்மையை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் அழிந்து போக செய்ய கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, தோதரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. சோதரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் கனி எங்களுக்குள்ள செயல்படட்டும் கர்த்தாவே. ஆவியின் வரம் எங்களுக்குள்ள செயல்படட்டும் கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய அபிஷேகங்களை நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே.
என் தேவனே, இன்னும் அதிகமாய் கத்தாவே உமோடு நெருங்கி ஜீவிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்தவனமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உண்மையுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொன்னீங்களே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தவனமாய் கிருபை செய்ய கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியிடுகிறவனை என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எப்பொழுது எங்களை தகுதிப்படுத்தவனமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஒருபோதும் உம்மை விசனப்படுத்தாதபடி, உம்மை துக்கப்படுத்தாதபடி என் தேவனீர் எங்களுக்கு பக்கபலமாயிருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து எங்களை வழிநடத்தவனமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. அன்றைய பிசாசின் தந்திரங்கள் அன்றைய முற்றிலுமாக அழிந்து போக செய்வனுமாய் கிருபை செய்யும். என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. அன்றே, உம்மால் அன்றி எங்களுக்கு நிம்மதி இல்லை, உம்மால் அன்றி எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, உம்மால் அன்றி எங்களுக்கு சமாதானம் இல்லை, உம்மால் அன்றி எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை கத்தாவே. என் தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. நீர் எங்களை கத்தாவே கரம் பிடித்து வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யும். தயவாய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒருபோதும் கத்தாவே நாங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதபடி கத்தாவே உம்முடைய வழியிலே நடக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும். துதி கனமை மேல மீட்பரச்சனும் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நஜபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே சிந்தையாய் நான் ஜெபிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மூடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கல்லுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார்.
அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். காட் அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமே இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சவுரன் ஆகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனே வாசி. இல்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாதது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாதது. மனுஷனுடைய வேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கிவிழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எலும்ப ஒட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்நிய காலத்தில் நீ ஞான உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். சேர்ந்து படிப்போம். பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடனுடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. ஆமேன். நாம் ஜெபிப்போம். ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் நாம் ஒரே சிந்தையாய் நாம் ஜெபிப்போம்.
நமது தஞ்சை தலைமை சபை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அப்போஸ்தலர் ஆசீர்வாதையா, பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் ஆசீர்வதிக்கப்பட, திருச்சி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தலைமை போதகர் அந்தோனி ஐயா, போதகர் அம்மா, பாஸ்டர் சாம் ஆசீர்வதிக்கப்பட, நமது ஊழியர் குடும்பம் வெளியிடங்களுக்கு ஊழியத்திற்காக செல்லும்போது நல்ல பாதுகாப்பு கிடைக்க, கூட்டங்களில் கர்த்தர் ஊழியரை மறைத்து அவர்தாமே வெளிப்பட, அற்புத அடையாளங்கள் நடக்க, ஜனங்கள் தடையின்றி கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைய தஞ்சை தலைமை சேவை ஊழியங்களுக்காக மடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தஞ்சை பட்டணம் முழுவதுமாக கர்த்தாவே என் தேவன் தாமே நீர் அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே தலைமை போதர் ஆசீர்வாதத்தை கொண்டு நீர் பயன்படுத்தப்படுற கிருபைக்கான விடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவாதிபதியே மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் அவருடைய பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே. எதற்காக நீர் அனுமதித்திருக்கிறீரோ தெரியல கர்த்தாவே. தயவு செய்து கர்த்தாவே ஆண்டவரே அவருடைய பலவீனங்களை முற்றிலுமாக நீக்கி கர்த்தாவே பூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க கர்த்தாவே. தீர்க்காய்ச்சி நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே என் தேவனே ஆண்டவரே ஓடத்தக்கதாக நீர் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அநேகருக்கு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே சொல்லத்தக்கதாக ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பயன்படுத்த போகிற கிருபைக்கான விடுமை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே நீர் அவரை பலப்படுத்தி கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே புது கிருபையினால் நீர் இடைகட்ட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாஸ்டர் ஜிம்ஸை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஜேசனை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தஞ்சை பகுதியில் கர்த்தாவே எழுப்புதலை கொண்டு வருவதற்காக என் தேவன் தேவமே ஆண்டவரே நீர் அவர்களை பயன்படுத்த போகிற கிருபைக்கான நடுமை துதிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சி ஆத்மநேசர் ஊழியங்களுக்காக மடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தலைமை போதர் அந்தோனியாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே போதர் அம்மாவை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் சாமை ஆசீர்வதிங்க. என் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே. வெளியிடங்களுக்கு ஊழியத்துக்காக செல்லும் போது கர்த்தாவே நல்ல பாதுகாப்பை ஆண்டவரே நீர் இம்மட்டும் கொடுத்தீங்க. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே. இனிமேலும் நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே. கூட்டங்களில் கர்த்தாவே அவர்களை மறைத்து நீர் வெளிப்படுகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அநேக அற்புதங்கள் நடக்க உதவி செய்யுங்க, அதிசயங்கள் நடக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஜனங்கள் அனைவரும் கர்த்தாவே தடையின்றி கலந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அடே கூட்டங்களில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு நபர்களும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அடே பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பரை ஆசீர்வதிங்க, சகோதரி பெர்சிய அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றே அவர்கள் சபை வளர்ச்சியடைய உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றை சபை நடத்த ஒரு நல்ல இடம் வாங்க நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றே மாதந்தோறும் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் டெஸ்வா கூட்டத்தில் கர்த்தாவே அநேகர் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் கட்டுகளோடு வருகிறார்களோ அவர்கள் கட்டுகள் கர்த்தாவே அறுக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றே ஒவ்வொருவரும் கர்த்தாவே பூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றே அவர்கள் ஆரம்பித்துள்ள கர்த்தாவே டெஸ்வா டிவி சேனலுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. அநேகர் வந்து கர்த்தாவே அதில் கலந்து கொள்ளத்தக்க அன்றே என் தேவனே அந்த டிவி சேனலில் கர்த்தாவே அநேகருக்கு புரோஜனம் இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றே தேவனை அநேகர் அதை பார்த்து கர்த்தாவே அன்றே தேவன் தாமே நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றே பாஸ்டர் டேனியலை ஆசீர்வதிங்க, சகோதரி பெர்சி சகோதரி ஜெபாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தாவே. அன்றே அவர்கள் உற்சாகமாக ஊழியம் செய்ய உதவி செய்ய கர்த்தாவே. அன்றுவரே இன்னும் ஊழிய பாதையில கர்த்தாவே நீர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. கிளை சபைகள் மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோலகம்பட்டி,
பெரம்பலூர் சபைகள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் கத்தாவே இந்த ஆண்டவரே என் தேவன் தாமே அந்த கிளை சபைகளில் நடத்தப்படும் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. அதை நடத்துகிறவர்களுக்குள்ள கத்தாவே ஒரு மனப்பாட்டை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. சபையில் முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற மற்றும் செபக்குழு நடத்துகிறவர்கள் எல்லாரும் ஒரே மனதோடு செயல்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே போகும்போதும் வரும்போதும் கத்தாவே என் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. சத்ருவின் கிரியைகள் நெருங்காதபடி கத்தர் வேலிழைத்து பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க கத்தாவே. சபையுள்ள விசுவாசிகள் மூப்பர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசையும் கொடுங்க கத்தாவே. என் தேவனே உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே. எல்லா இடங்களிலும் புதுப்பிக்கப்பட்டுள்ள ஜெபக்குழுக்கள் தடையின்றி நடைபெற உதவி செய்யுங்க. அந்தந்த பகுதி ஜனங்கள் கத்தாவே அன்றை கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. அன்றை சபையில் கத்தாவே அன்றை அவர்கள் சேர்க்கப்பட்டு உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெபக்குழுவில் ஜெபிக்கப்படும் ஜெபங்களின் பலனாக நல்ல சாட்சிகள் எழும்ப உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கத்தாவே. ஜெபக்குழுவில் ஜெபிக்கிற கத்தாவே ஆண்டவரே என் தேவனே எல்லா விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டு அதற்கான ஆண்டவரே என் தேவனை பதிலை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள கத்தாவே விசுவாசிகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்துள்ள வரங்களும் அபிஷேகமும் கத்தாவே இரட்டிப்பாக செயல்பட உதவி செய்யுங்க. அவர்கள் ஆத்ம ஆதாயம் செய்ய கனி கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கத்தாவே அநேக நடைபெறுகிற விடுதலையின் உபாச கூட்டத்தில் அநேகர் வந்து பங்கு பெற உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே புறஜாதி மக்களும் கலந்து கொண்டு கத்தாவே என் தேவனே நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய சங்கிலித்தோட ஜெபத்தில் ஜெபிக்க வாக்கு கொடுத்தவர்கள் தவறாமல் தொடர்ந்து அவரவர் நேரத்தில் தினமும் சபைக்காகவும் ஊழியர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் கத்தாவே ஜெபாவிய ஊற்றுங்க கத்தாவே. இன்னும் அதிகமாய் மீண்டும் நெருங்கி ஜெபிக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஜெபமே ஜெயம் என்று சொல்லி கத்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. மீ சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஜெப வாஞ்சி நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே பெண்கள் ஐக்கிய கூடிய கத்தாவே பலப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க. இன்னும் அநேக பெண்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கத்தாவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. மீ சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே அந்த கூட்டத்தில் கத்தாவே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பத்தக்கதாக நீ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. அந்நியரை உபசரிக்கும் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடைபெற உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே. சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் கத்தாவே. சபையில் நடைபெறுகிற அன்றைய இரவு ஜெபத்தில் அநேகர் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே வாரந்தோறும் நடைபெறும் ஞாயிறு பள்ளி நிலையில் கத்தாவே பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டவரே சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களும் கத்தாவே அவர்கள் இருதயத்தில் பதிந்து கத்தாவே அதன்படி நடக்கத்தக்கதாக நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அவர்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த வசனங்கள் கத்தாவே நூறத்தனையாய் பலன் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுவிடுமை துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. அடைய தடைப்பட்டுள்ள ஆஸ்பத்திரி ஊழியம் அடைய கிராம ஊழியம் மீண்டுமாக தடையின்றி நடைபெற உதவி செய்யுங்க. அதன் மூலமாக நல்ல சாட்சிகள் எழும்ப உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே இந்திய தேசத்தில் கத்தாவே ஆண்டவரே இருக்கிற எல்லா தடைகளும் சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. சோதரம் கத்தாவே. ஆண்டவரே மாத்தூர் ஆலயம் கட்டப்பட அனைத்து தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே.
இந்த தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய தடைகள் உடைக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. அந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட உதவி செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றுவரே துதிக்கிறேன் கத்தாவே. விபிஎஸ்க்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே, அன்றுவரே அந்த பிள்ளைகள் மூலியமாக கத்தாவே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. அவர்கள் கத்தாவே சபை கூடுதலுக்கு வந்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த உதவி செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்னை சபைக்கென்று கல்லறை தோட்டத்துக்காக அன்னை நிலம் வாங்கப்பட உதவி செய்யுங்க. ஊழியத்திற்கு தேவையானதின ஒரு வாகனம் வாங்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. சோதரிக்கிறேன் கத்தாவே. அனுரே துதிக்கிறேன் கத்தாவே. அனுரே ஆத்மநேசர் ஐக்கியத்துக்கு கத்தாவே வந்து கொண்டிருந்து அனுரே இப்பொழுது வராமல் இருக்கிற ஆத்மாக்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. அன்றுவரே தயவு செய்து கத்தாவே அவர்களுக்கு மன கசப்புகளை நீக்கி கத்தாவே உம்முடைய ஆலயத்துக்கு மீண்டுமாக வரத்தக்கதாக உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. அன்றுவரே புதிதாக வருகிற ஆத்மாக்கள் சபையில் நாட்டப்பட சபைக்கு வந்து கொண்டிருந்த இந்த பிள்ளைகள் கத்தாவே மீண்டும் தொடர்ந்து வர உதவி செய்யுங்க கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. சோதரம் கத்தாவே. என் தேவனே தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு கத்தாவே நல்ல மதிப்பெண்களை கொடுத்து வெற்றி பெற உதவி செய்தீரே. அதுக்காக நடுவிடுமை துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. சோதரம் கத்தாவே. அன்றைய சபையில் எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணிடுறேன் கத்தாவே. அன்றைய குடும்பமாக ஆராதனைக்கு நேரத்துக்கு வர உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய தடை பண்ணுகிற அன்றைய தாமதப்படுத்துகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பமும் சாட்சி உள்ள குடும்பமாக வாழ உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அறிந்திருக்கிற தேவனே கடன்களை ஆண்டவரே அடைத்து முடிக்க அதற்கான எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்னு சொன்னீங்களே. ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க கத்தாவே. ஆண்டவரே தொழில் செய்கிறவர்கள் தொழிலே செழிக்க உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறேன் கத்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை இன்னும் நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஒரு விசை மனமிறங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஆவியானவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே. திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆண்டவருடைய வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அவர்கள் போராட்டம் நீங்கி கத்தாவே சமாதானமாக வாழ நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் கத்தாவே ஆண்டு பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணிடுங்க கத்தாவே. ஆண்டவரே பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே உம்முடைய பலத்தினால் இடைகட்டிங்களும் கத்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த விடமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகிற அன்றைய ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய இதனால் கத்தாவே இந்த பலவீனத்தினால ஆராதனைக்கு வர முடியாதபடி இருக்கிறவர்களே கத்தாவே நீர்தாமே மீண்டுமாக அழைத்து வந்து அன்றைய உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் பூர்ண சுகத்தை கொடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறேன் கத்தாவே. வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அன்றைய அவர்கள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. விசேஷமாக கத்தாவே வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே யோகாவின் ஆபத்து பற்றி விழிப்புணர்வு ஏற்பட உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஒருவர் கூட கத்தாவே என் தேவனே அந்த வலையில் சிக்கிவிடாதபடி என் தேவன் தாமே அன்றே அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அந்த காரியம் முற்றிலுமாக தடை செய்யப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய முதியோர்களுக்காக முடித்தல் விண்ணப்பம் பண்ணிடுங்க கத்தாவே. அவர்கள் குடும்பங்களில் கிடைக்க வேண்டிய அன்றைய அன்பு கிடைக்க உதவி செய்யுங்க. அரசாங்கத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்க உதவி செய்யுங்க கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரங்கத்தாவே. அன்றைய இந்திய தேசத்துக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிறங்கத்தாவே. அன்றைய தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக
எம்எல்ஏக்களுக்காக எம்பிக்களுக்காக அனைவரும் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. என் தேவனே அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அன்றுவரே அவர்களுக்கு அன்றுவரே என் தேவனே அந்த பதவியை நீர் கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. அன்றுவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் அது நடைபெறாது கர்த்தாவே. என் தேவன் தாமே அன்றுவரே நீர் உதவி செய்யுங்க, அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றைய சுவிசேஷத்திற்கு அன்றைய இந்திய தேசத்தில் கர்த்தாவே திறந்த வாசல் கிடைக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. சோதரிக்கிறோமப்பா அன்றுவரே தமிழ்நாட்டில் காணப்படுகிற எல்லா ஊழல்களும் மறைய உதவி செய்யுங்க. பூர்ண மது விலக்கிற்கு செயல்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டு போதைப் பொருட்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட உதவி செய்யுங்க. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா பிரியமில்லாத காரியங்களும் இந்திய தேசத்திலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு, குடிபோதைக்கு, விபச்சாரத்துக்கு, இன்னும் பல பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் சந்திக்கப்பட ஆண்டவரே நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. மந்திரவாதிகள், சூனியம் செய்கிறவர்கள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவன் தாமே அவர்களுடைய சுவிசேஷத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக பக்கம் திரும்பத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதுமாக கர்த்தாவே உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் கர்த்தாவே. விபத்துக்கள் ஏற்படாதபடி இயற்கையின் சீற்றங்கள் ஆண்டவரே நடைபெறாமல் இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. வைரஸ் கிருமிகள் கர்த்தாவே பரவாதபடி கர்த்தாவே எல்லா இடங்களும் கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் காணப்படுகிற பயங்கரமான தாக்குதல் கர்த்தாவே அண்டை நீக்கப்பட்டு கர்த்தாவே அண்டை நாடுகளோடு சமாதானமாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சுற்று வட்டார பகுதி முழுவதுமாக கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. தேசத்தில் நீர் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒருபோதும் கர்த்தாவே சமாதான குலைச்சல் ஏற்படாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே, சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சமாதானத்தை எங்கள் தேசத்தில் கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, தோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்திய தேசம் முழுவதுமாக இருக்கிற உம்மை அறியாத மக்கள் எப்படியாவது கண்டுகொள்ளத்தக்கதா உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே பொருளாசை இல்லாத தேசமாக மாற்றுங்க, பணாசை இல்லாத தேசமாக மாற்றுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே, தோதரிக்கிறோமப்பா. நல்லவரே துதிக்கிறேன் கர்த்தாவே. நன்மையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செழிப்பை கட்டளையிடுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே, சோதரிக்கிறேன் கர்த்தாவே. பொறாமையின் ஆவிகள் செயல்படாதபடி, வன்கண்ணின் ஆவிகள் செயல்படாதபடி, எரிச்சலின் ஆவிகள் செயல்படாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஒருபோதும் இந்திய தேசத்தில் கர்த்தாவே அன்றைய பொருளாதாரத்தின அனைத்தினே என் தேவனே தடைகள் இல்லாதபடி கர்த்தாவே எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. அன்றைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படாதபடி என் தேவனீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அற்புதங்களை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க கர்த்தாவே. எழுப்புதலே எங்களுடைய வாஞ்சை கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. யாரை கொண்டு கர்த்தாவே நீர் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் சந்திக்க நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதுபோல கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அதற்காக ஆண்டவரே அநேக ஊழியர்களை எழுப்புங்க கர்த்தாவே. அநேக எலியாக்களையும் எலிசாக்களையும் நீர் எழுப்ப போற கிருபைக்கான நிடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு யோனா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தாவே அனுரே அந்த பட்டணம் முழுவதுமாக நீர் ரட்சிப்புக்குள் நடத்தினீரே அதுபோல கர்த்தாவே நீர் அனுரே என் தேவனே எங்களுடைய இந்திய தேசத்தில் கர்த்தாவே அனுரே துதிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை அறியாத கர்த்தாவே அனுரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகர் கர்த்தாவே அனுரே அவர்கள் இருளில் இழுந்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. அவர்கள் அனுரே வெளிச்சத்தை காணத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. எப்படியாவது அவர்கள் தொடப்படத்தக்கதாக உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே.
என் தேவனே, நீர் அப்படியாச்சே பர கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறங்கத்தாவே. நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறமப்பா. நன்றி இருதயத்தோடுமை துதிக்கிறங்கத்தாவே. அன்னை நன்மையான காரியங்களை எங்களுடைய தேசத்துக்கு செய்யுங்க கத்தாவே. எங்களுடைய தேசத்தில் கத்தாவே அன்னை இமயமலை முதல் குமரிமலை வரையில் அன்னை ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீ சந்திக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறங்கத்தாவே. அன்னுடைய அருவருப்பான காரியங்கள் இந்திய தேசத்தில் இல்லாதபடி கத்தாவே அன்னுடைய நீர் பிடுங்கி எடுத்து நீர் அன்றை சுட்டரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்னை செல்போனில் கத்தாவே, அன்னை லேப்டாப்ல அன்னை வீடியோ கேம்ல கத்தாவே அநேக சிறு பிள்ளைகளும் கத்தாவே வாலிபர்களும் கத்தாவே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க கத்தாவே. அந்த காரியங்கள் இருந்து விடுபட கத்தாவே என் தேவன் தாமே நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. அநேகர் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க கத்தாவே. அன்னுடைய அந்த காரியங்கள் இருந்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. எங்களுடைய தேசத்துல கத்தாவே இந்த மாதிரியான காரியங்கள் தடை செய்யப்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, சோதரிக்கிறேன் கத்தாவே. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொன்னீங்களே கத்தாவே. அன்றைய ஒவ்வொரு நபர்களும் கத்தாவே அன்றைய உடைய வேதத்தை நேசிக்கத்தக்கதாக அதன்படி நடக்கத்தக்கதாக நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றையே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றையே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக அன்றை நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றையே துதிக்கிறேன் கத்தாவே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லன்னு சொன்ன தேவனே கத்தாவே. உம்முடைய வழியிலே உம்முடைய நினைவின்படி நீர் எங்களை கரம்பெடுத்து நடத்துங்க கத்தாவே. என் தேவ நீர் அப்படி சேப்பற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, சோதரிக்கிறேன் கத்தாவே. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் கத்தாவே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் மூலியமாக நடைபெற உதவி செய்யுங்க கத்தாவே. இந்தியா முழுவதுமாக கத்தாவே அன்றுவரே எழுப்புதலை கொண்டு வருவதற்கு என் தேவன் தாமே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்களை நீர் பயன்படுத்தப்படுற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறமப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும் துதி கனமை மேலாம் மீட்பர் ரட்சகரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் அவருடைய நாமத்தை போற்றி பாடும்படியாய் இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆராதிக்கிற தேவன் அவர் அருமையானவர், அவர் அழகானவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து பாடி மகிமைப்படுத்தும். அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என் பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு புதிய நாளை மறுபடி காண கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலே கர்த்தரை தேடுகிறதும் கர்த்தரை துதிக்கிறதும் அவரை பாடுகிறதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை இவைகளுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இப்படி ஒரு கிருபையை நமக்கெல்லாம் தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேகர் இங்கு மாத்திரமல்ல, பல தேசங்களிலே, நாடுகளிலே, பட்டணங்களிலிருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களை, வேத புஸ்தகத்தை திறந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் போய் தன் சகோதரியராகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றான். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதகர் வந்திருக்கிறார். இந்த வீட்டில் மரியாள், மார்த்தாள், லாசர் 3 பேர் ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடிக்கடி அந்த வீட்டுக்கு இயேசு போய் உபதேசிக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அங்கே 41, 42 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அந்த வீட்டுக்கு போன பொழுது அந்த வீட்டார் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தை, போதனைகளை கேட்டார்கள். அதில் மரியாள் என்ற சகோதரி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். போதகர் போகும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிற மரியாளை பார்க்கிறோம். இன்னொரு சகோதரி அவர் போனவுடனே பல வேலைகளிலே ஈடுபட்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரயாசம். ஆனால் கர்த்தர் அதை முக்கியப்படுத்தலை, மரியாளை முக்கியப்படுத்தி சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு ஒன்று எது என்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது தான் நல்ல பங்கு. அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் நமக்கு கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் நல்ல பங்கு உண்டு, நல்ல பங்கு உண்டு. ஆமாம், பங்குக்காக அநேகர் அடிச்சுக்குவாங்க. இந்த உலகத்திலே பூமிக்குரிய சில சொத்து, சில பங்கு, எனக்கு வர வேண்டிய பங்கு வரலையே, இப்படியெல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல பங்கு, அதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இன்றைக்கு நமக்கு சில நல்ல பங்கு உண்டு, இன்றைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உண்டு. அதை நாம் சுதந்திரிக்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமானால் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு குடும்பம், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு குடும்பம், நெருங்கி இருந்த ஒரு குடும்பம், போதகரை கனப்படுத்துகிற ஒரு குடும்பம், போதகரின் சொல்லை கனப்படுத்தி ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடிய ஒரு குடும்பம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதகர், அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம போதகர் வந்திருக்கிறார். ஊருக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை, அந்த வீட்டில் பார்த்தா தன் சகோதரனை இழந்து 4 நாள் ஆயிட்டு, இந்த நாட்களில் வரலை. ஆனால் இது நிமித்தம் தேவன் மகிமைப்பட போகிறார் என்பதை அறிந்து ஒரு சில நாட்கள் அங்கேயே தங்கிட்டார் இருந்த இடத்துல. அதனால் இப்போ வர்றார், ஒரு அற்புதத்தை செய்ய வர்றார், ஒரு அதிசயத்தை செய்ய வர்றார். போதகர் வர்றார் என்றால் சாதா வர்றதில் அந்த போதகர். பவுல் சொல்கிறாரு ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது, ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், அவர் நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு அப்போஸ்தலனுக்கு, ஒரு போதகருக்கு, அருமையானவர்களே, என்ன அறிந்திருக்கின்றன்னா, நான் உங்கள்கிட்ட வருவேன், சும்மா வரமாட்டேன், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு வருவேன். அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் உள்ள சம்பூர்ணமான ஆசீர்வாதம்,
என்ன ஆசீர்வாதம்னா சம்பூரணமான ஆசீர்வாதம். அப்படின்னா எல்லா ஆசீர்வாதமும் அதில் அடங்கி விட்டது. அதான் சுவிசேஷம். ஏன் சுவிசேஷத்தை போய் தரித்திரருக்கு சொல்லுன்னாருன்னா, போய் ஐஸ்வர்யவானுக்கு சொல்லுன்னு சொல்லலை. தரித்திரருக்கு சொல்லுன்னா அந்த சுவிசேஷம் தரித்திரத்தை மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிற சுவிசேஷம். அதனால தான் சுவிசேஷங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த சுவிசேஷம் என்னவென்றால் சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷம். சமாதானம். இந்த சுவிசேஷத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒன்று சமாதானம். எத்தனையுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. எதுவும் என்னை பார்த்து கர்த்தர் சொன்னார். நியாயாதிபதிகள் 6:13 கிதியோனை பார்த்து, ஐயோ பார்த்துட்டேன், கர்த்தரெல்லாம் பார்த்துட்டேன், கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்று சொல்ல பொழுது அவர் கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இல்லை 13வது வசனம். அது 20 கிதியோன் அவரை நோக்கி 23 வாசி. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, சாவதில்லை என்று பாருங்க. அரண்டு போயிட்டான். ஐயோ நம்ம கர்த்தரெல்லாம் பார்த்துட்டோம், செத்தோம் அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், ஒன்றை கொண்டு தானே பெரிய காரியம் செய்ய போகிறேன், ஒன்று கொண்டு தான் நான் மீதியானியரை ரட்சிக்க போகிறேன். இது இஸ்ரவேலை மீதியானின் கையில் நின்று. ஆகவே இருக்கிற பலமுள்ளவனாய் இருக்கிற பலத்தோடு போனார். நீ ஒரு பராக்கிரமசாலின்னார். இப்போ அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்துருச்சு, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம், பயப்படாது. காலைவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சமாதானம் என்று சொல்லுகிறது. நீ பயப்படாதே, உனக்கு உன் குடும்பத்துக்கு சமாதானம். சரி, அருமையானவர்களே, அப்போ போதகருடைய வார்த்தை சமாதானம். அவர் சொல்றார், பவுல் சொல்றார், சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருகிறேன். ஒரு போதகருடைய வார்த்தை, ஒரு சுவிசேஷனுடைய வார்த்தை, ஒரு அப்போஸ்தலனுடைய வார்த்தை. ஆகவே சமாதானத்தை கொண்டு வருகிறவர் மாத்திரமல்ல, அவர் நல்ல போதகர். ஒருவன் செய்யட்டான், மார்க்கு 10:17-22 வரை நீங்கள் குறித்து வச்சுங்க. மத்தேயு 19:16-22 வரை இதெல்லாம் படிச்சிங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஐஸ்வர்யவான் ஓடி வருகிறான், ஒரு வாலிபன் அவன். ஆமாம், அவன் நல்ல போதகரேன்றான். என்ன போதகரே? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்தரிக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கேள்வியை பார்த்தீங்களா? போதகற்ற வர்றான், அவரை பார்த்து கேட்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு பலியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல கவனிங்க, ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஓடி வருகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் ஓடி வருகிறோம்? கர்த்தரை தேடி, நல்ல போதகரை தேடி, ஆமா, ஆலயத்தை தேடி ஓடி வரணும். ஓடி வந்தால் வெற்றி. ஓடணும். கர்த்தருக்காக மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிறதுல ஓடணும். அருமையானவர்களே, அநேகர் கர்த்தருக்காக ஓடினவர்கள் உண்டு, கர்த்தருடைய வேலையை செய்ய ஓடினவர்கள் உண்டு. இவன் பாருங்க, ஓடி வர்றான், பார்த்துட்டான். நல்ல போதகர் கிடைக்கிறது இந்த கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டம். அநேகர் கள்ள போதகர்களாக இருக்கிறாங்க. அநேகர் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொள்ளுகிறார் என்று பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு. அருமையானவர்களே, இப்போ நமக்கு நல்ல போதகர் வேணும்ல. அப்போ இயேசுவை அவன் அடையாளம் கண்டது என்னன்னா, நல்ல போதிக்கிறவர், அதிகாரத்தோடு போதிக்கிறவனா. அவர் வேதவாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் பயந்து பயந்து போதிக்கிறாங்க, அதிகாரம் இல்லாமல் போதிக்கிறாங்க. ஒரு அதிகாரம் வேணும் போதனையில். அருமையானவர்களே, சீசர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார், போதிக்கிறதற்கு, சுவிசேஷம் அறிவிக்க, சகல பிசாசுகளையும் துரத்த, சகல வியாதிகளையும்
நோய்களை குணமாக்க வல்லமை மாத்திரமல்ல, ஒரு அதிகாரம். சாத்தானை துரத்த அதிகாரம், சத்துருவை மேற்கொள்ள அதிகாரம். அதிகாரம் வேணும். ஒரு போதகருக்கு அதிகாரம் வேணும், ஒரு அதிகாரிக்கு அதிகாரம் வேணும். அதான் அதிகாரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஒரு போதகருக்கு அதிகாரம் சொல்றாங்கல்ல. அவர் வேதபாரகரை போல போதிக்கலையா? வாசிங்க ஒரு வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28, 29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்படிப்பட்டார்கள்? ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு போதகர் நம்முடைய போதகர். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் என்று மத்தேயு 23:8 சொல்லுகிறது. கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகர், நல்ல போதகர். அவர் நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, நல்ல போதகராய் விளங்கினார். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது 3.5 வருஷம் அவர் எப்படி போதித்தார் பார்த்தீங்களா? அந்த போதனையில் போதிக்கும் பொழுதே நோய் போனது, போதிக்கும் பொழுதே பேய் ஓடியது, போதிக்கும் பொழுதே அற்புதங்கள் அடையாளங்கள், வார்த்தைகளை கொட்டுக்கும் பொழுதே வார்த்தையினால பிசாசை துரத்தினாராம். ஆகவே வார்த்தை அதிகாரம். அருமையானவர்களை, போதிக்கிறது ஒரு அதிகாரம். யோவான் சாரகனை அவர் போதகத்தை கேட்க வனாந்தரத்துக்கு போனாங்களாம் ஜனங்கள். அவர் பெரிய விளம்பரம்லாம் படுத்தலை, பட்டணத்துக்குள்ளே வந்து கட்டை விட்டு வைக்கலை, வால் போஸ்ட் ஒட்டலை. அருமையான ஒட்டுறதுனால வைக்கிறதுனால நான் தவறுன்னு சொல்லவும் வரல. ஆனால் யோவான் சாரகனுடைய போதகம் ஆச்சரியமாக இருந்தது. காவல்துறை போனது, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போயிட்டான். பட்டணங்களே எருசலேமே அங்கே தான் இருந்துச்சு, வனாந்தரத்தில். ஞானஸ்தானம் எடுக்க போயிட்டான் எல்லாம். இன்றைக்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறியா? அவன் தானாக போகிறான். ஞானஸ்தானம் எடுக்க போகிறவனை பார்த்து போதகர் கேட்குறாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்றார். உங்களுக்கு வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகைகாட்டினவன் வழிகாட்டினவன் யார்? எவ்வளவு கேட்குறாங்க. எல்லாம் போர் சேவரெல்லாம் போலீஸ் லாக்காலாம் கேட்குது. போதகரே நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு சம்பளம் போதும், லஞ்சம் கிஞ்சம் வாங்காதன்னார். இன்னைக்கு யார் சொல்கிறா? எப்படி போதகர்? நல்ல போதகருடைய போதனையை பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தான் போதித்தார். ஞானஸ்தானம் கொடுக்குமுன்னே அப்படி சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தவர் தான் யோவான் சானகன். அவரை குறித்து இயேசு சொன்ன பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் போதித்தவர்கள் உண்டு. இன்றைக்கு நல்ல போதகர்கள் உண்டு. இன்றைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நல்ல போதிக்கிறவர்கள், அதிகாரத்தோடு போதிக்கிறவர்கள், வல்லமையோடு போதிக்கிறவர்கள், அருமையாக கிருபை பெற்றவர்கள் உண்டு, நல்ல போதகர்கள். ஆகவே நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? முழங்கால முடக்கிட்டான் பாருங்க, ஐஸ்வர்யவான். ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள்ளினார். என்னத்தை கைக்கொள்? கற்பனைகளே 10 கற்பனைகள் உண்டு. அதில் பிரதான கற்பனை உண்டு, வாக்குத்தத்தமுள்ள 2ஆம் கற்பனை உண்டு. இதெல்லாம் கற்பனைகளில் முக்கியமானது. அதில் பிரதான கற்பனை எதுவென்றால் என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது பிரதான கற்பனை. யார் இன்னைக்கு ஏற்றுக்கொள்றா? யார் அதை பிரசங்கம் என்றா? யார் அதை உறுதிப்படுத்துகிறா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல போதகர் இதைத்தான் சொல்லுவார். இதுதான் உபதேசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாய் குமாரனாய் பரிசுத்தாவியாய் வெளிப்பட்ட ஒருவர், அவர்தான் தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலங்களிலே அவர் தன்னை எப்படியெல்லாம் காண்பிக்கிறார் பாருங்க. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று அருமையானவர்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நல்ல போதகர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கேட்டான். முழங்காலிட்டு கேட்கிறான் பாருங்க, போதனையை முழங்காலிட்டு. நம்ம அநேகரும் அருமையானவர்களே முழங்காலிட்டு வேதத்தை படிக்கிறது கிடையாது.
ஆமாம், வேதத்தை முக்கியப்படுத்தணும், ஜெபத்தை முக்கியப்படுத்தணும். முழங்காலிட முடிகிற காலத்தில் முழங்காலிடுங்க. முடியாத காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஜெபிக்கிறது தவறு கிடையாது, நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது தவறு கிடையாது, மண்டி போட்டு ஜெபிக்கிறது தவறு கிடையாது. முழங்காலிட முடிகிற காலத்தில் முழங்கால் படியினன், அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க முழங்காலிட முடியவில்லையே, அதை பற்றி கவலையே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஜெபம் முழங்காலிட்டு கேட்குறான், கற்பனைகளை கைக்கொள். நல்ல போதகருடைய வார்த்தை. ஆண்டவர் சபையில் 5 ஊழியம் வச்சிருக்கிறார், அதில் போதிக்கிற ஒரு ஊழியம். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே பவுல் எழுதுகிறார், சபையில் என்னென்ன இருக்குன்னு எழுதுறார். மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28. சபையிலே தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது தீர்க்கதரிசிகளை, மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினார்? கர்த்தர் தேவன். சபை எவ்வளவு முக்கியப்படுத்தாத பாருங்க. ஏன்னா சபை அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று அவர் மத்தேயு 16:18 சொல்லி இருக்கிறார். அதுபோல அப்போஸ்தலர் 20:28 அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபை என்றால் ஸ்தாபனம் அல்ல, சபை என்றால் டினாமினேஷன் அல்ல, சபை என்றால் அவருடைய சரீரம். சரீரம், அந்த சரீரத்தை அருமையானவர்களே அவர் மனவாட்டி ஆக்குறார். சபை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சபையிலே ரட்சிக்கப்படுவர்களை ஒவ்வொரு நாளும் சேர்த்து வருகிறார். அப்போ சபையை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் பாருங்க. ஏன் சபையிலே சேர்க்கிறார்னா, சபையில் 5 ஊழியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் வைக்கிறார். இங்கே எழுதும் பொழுது சொல்றார், முதலாவது அப்போஸ்தலன்றார். அப்போஸ்தல ஊழியம், கட்ட விரல் எப்படி, இதை விளக்க சொல்ல நேரம் இல்லை. 2வது தீர்க்கதரிசிகள், அடுத்து போதகர்கள்லாம் வர்றாங்க. நீங்கள் எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் 13வது வசனத்திலிருந்து படிச்சிங்கன்னா அங்கே போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷங்கள்லாம் வர்றாங்க சொல்கிறார். சரி, நீங்கள் குறித்து கொள்ளுங்க. ஏன் சபையில் போதகர், 3வது போதகர்கள், பின்புதான் அற்புதங்கள். சபையில் தான் அற்புதங்கள், சபையில் அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆளுகை வச்சிருக்கிறார். ஒரு சபை எப்படி இருக்கணும், எந்த குணலட்சணத்தோடு இருக்கணும் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சபையில தான் நீங்க ஒரு அவயவமா இருக்கணும். இந்த சரீரத்தில் அநேக அவயவங்கள் உண்டு, அதில் ஒரு அவயவமா நீங்க வாழணும், நீங்க இருக்கணும், சபையில் செயல்படணும். அதனால போதகர்கள் சபையில் போதிக்கிறவர்களை வைத்திருக்கிறார். பவுல் தன்னை குறித்து தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்த ஒரு வாசியுங்கள். இதற்காக நான் பிரசங்கியாகவும், நல்ல கவனிக்க, இதற்காக நான் பிரசங்கியாகவும், அப்போஸ்தலனாகவும், 2வது அப்போஸ்தலனாகவும், புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாகவும். பாத்தீங்களா, புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் கர்த்தரால். தன்னை குறித்து சொல்றார் பாருங்க. நான் ஒரு அப்போஸ்தலனா மாத்திரமல்ல, அவர் சொல்றார் புறஜாதிகளுக்காக இவர் வர்றார். பிரசங்கம் என்ன, விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகன். ஒரு போதகன் சபைக்கு, விசுவாசிகளுக்கு, புறஜாதி மக்களுக்கு விசுவாசத்தை முதலாவது சொல்லணும். கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வையே, வசனத்தை விசுவாசி, வேதத்தை விசுவாசி அப்படின்னு விசுவாசத்தை விளங்க பண்ணணுமா. விசுவாசத்தோட சத்தியத்தை சொல்றார். சத்தியத்தை இன்னைக்கு யார் சொல்றார்? பிலாத்து கேட்டான், சத்தியமாவது என்னன்னு, அவனுக்கே புரியலை பாருங்க. ஆமாம், அருமையான இயேசு சொல்றார், நான் சத்தியத்தை சொல்ல வந்தேன், சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியமாவது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சத்தியமே தெரியாமல் வாழ்கிறாங்க.
வேதம் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மறைபொருள், ரகசியங்கள், சத்தியங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரே வார்த்தையில் அடக்கி விட்டார். நான் தான் சத்தியன்ட்டார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு வழியாகவும் இருக்கிறார், சத்தியமாகவும் இருக்கிறார், அவர் ஜீவனாகவும் இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் பவுல் சொன்னார், சாவு எனக்கு ஆதாயனார். கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். சரி, அவர் சொல்றாரு பவுல், சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகன். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர் இருக்காங்க? விசுவாசத்தை சத்தியத்தையும் புறஜாதி மக்களுக்கு விளங்க பண்ணணும், தெளிவுபடுத்தணும். அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இதான் பவுல். பவுலை குறித்து நிறைய போதகர் பேசுவாங்க, சுவிசேஷர்கள் பேசுவாங்க. ஆனால் பவுல் கொடுத்த உபதேசத்துக்குள்ளே வரமாட்டாங்க. பவுல் கொடுத்த ஞானஸ்தானத்துக்குள்ளே வரமாட்டாங்க. பவுல் பேசின தெளிவான காரியத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ என்ன பவுலை குறித்து நீங்கள் பேசுறதுல அர்த்தம்? பவுல் சொல்றார், தன்னை புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் நியமிக்கப்பட்டிருக்கிறான், அவன் தான் போதகன். போதகனாக, என்ன அருமை! போதகனாக, அப்போஸ்தலனாக மாத்திரமல்ல, பிரசங்கியாக மாத்திரமல்ல, நான் ஒரு போதகன் கர்த்தருக்கு. நீங்கள் 2 தீமோத்தேயு 1:9 வேகமாக வாசிப்போம். அந்த பகுதியை பார்த்துட்டு ஜபத்துக்குள்ளே போயிடலாம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். எதுக்குன்னு சொல்றாரு பாருங்க, விளக்க நேரம் இல்லை, நோட் பண்ணிக்கங்க. நியமிக்கப்பட்ட இங்கே சொல்றார் பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு போதகர் எப்படி இருக்கணும்? விளங்க பண்ணணும், சத்தியத்தை தெளிவா போதிக்கணும், தெளிவா ஜனங்களுக்கு போதிக்கணும். சத்தியம், உபதேசம் எப்படியெல்லாம் சொல்றார் பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதகர் சொல்லும் பொழுது அதன் சொல்ல கேட்கணுமா? நீதிமொழிகள் 5:11-14 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, ஒரு காலத்தில் அவன் உருவடியும் பொழுது நினைப்பான், ஐயோ என் போதகரின் சொல்ல நான் கேட்கலையேன்னு சொல்லுவானா. கேட்கக்கூடிய காலத்தில் கேளுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே கள்ள போதகர்களின் உபதேசங்கள், செயல்பாடுகள், சுபாவங்கள் எதுன்னு சொல்லி 2 பேதுரு 2:1-3 குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கள்ள போதகரின் உபதேசங்களாம். இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம சரியான போதகரை பற்றி கொள்ளணும், பின்பற்றணும். அவங்க போதனைகளை கேட்டால் நம்ம சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். ஒரு வசனம் வாசிங்க, நேர நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:19-20-21 படிச்சீங்கன்னா, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தார். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். கண்கள் போதகர்களை நல்ல கவனிங்க. நெருக்கம் வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது நம்ம போதகர்களை காண நம்ம கண்கள் யாரை பார்க்கணும்னா போதகர்கள். அந்த போதனைகள், அந்த உபதேசங்கள், அந்த வார்த்தைகள், அது போதகர்கள் மூலம் வர வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தியது, இந்த வார்த்தை என்னை ஆற்றியது, இந்த வார்த்தை என்னை திடப்படுத்தியது, எனக்கு ஆறுதலை கொடுத்து, எனக்கு நன்மைகளை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் போதகர் மூலம் வருகிற வார்த்தைகள். உன் கண்கள் உன் போதகர்களை
போதிக்க ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து போதிக்கிற போதகர்களை பார்க்கணும். அந்த போதகர்கள் ஒருபோதும் உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள், நல்ல போதகர்கள். ஆகவே கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் ஓடி வரணும், ஆலயத்தில் வந்து போதனையை கேட்கணும். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். ஜெபிக்க போகிறோம். காலை வேளையில் நல்ல போதகர் நம்முடைய இயேசு இன்றைக்கு நல்ல போதகராய் வந்திருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறவராய். அவர் உயிர்த்தெழுந்த உடனே சீசர்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்த பொழுதும் உள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் தான் சொன்னார். சமாதானத்தை கொடுக்கும் போதகர், சுகத்தை கொடுக்கும் போதவர், பலத்தை கொடுக்கும் போதகர். அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே போகிறார். போதகர் வந்திருக்கிறார். அந்த போதகர் போன பிற்பாடு அந்த வீட்டின் துக்கமெல்லாம் மாறுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். போதகர் போயிட்டார், கண்ணீர் துடைக்கப்பட்டது, அழுகை நிறுத்தப்பட்டது, புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறினது. அங்கே போயின நோக்கம் என்ன? 4 நாளா செத்து போய் 4 நாளா அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார், லாசருவை. அவ்வளவுதான். லாசருவே வெளியே வா. போதும். கட்டப்பட்ட கட்டோடு வந்தான். பார்த்தீங்களா? லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் அந்த வீட்டில் ஒரு பெரிய அற்புதம், பெரிய அற்புதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தான் போதகர் வந்திருக்கிறார். இந்த காலவேளையிலே உங்களுக்கு சமாதான வாழ்த்துக்களை கொடுக்க, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்கள் துக்கத்தை மாற்ற, வேதனையை மாற்ற, வியாதியை நீக்க, பலவீனத்தை போக்க உங்கள் வீட்டை தேடி ஒருவர் இப்பொழுது வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தில் அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். நல்ல போதகர், அதிகாரமுடைய போதகர், உங்கள் பலவீனங்களை மாற்றும் போதகர், உங்கள் சுகவீனங்களை நீக்கும் போதகர், உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் போதகர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவை அதிகாரத்தோடு அதட்டி அகற்றி போடும் போதகர், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் போதகர். தேசத்திலே சமாதானத்தை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம், உங்கள் வீடு சமாதானமாயிருக்க அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். போதகர் வந்திருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே இப்ப நமக்கு நல்ல போதகராய் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் போதகர். அந்த போதனையை கேட்டாலே உங்கள் சமாதானம், உங்கள் வீட்டின் சமாதானம், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சமாதானத்தை ஒரு நதியை போல கொண்டு வருவேன்றார். நதியை போல. இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எத்தனை பேருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. தாவீது சொல்றார், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நித்திரையிலும் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. சமாதானத்தோடு தூங்க முடியலை. அவ்வளவு பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில போராட்டங்கள். இதெல்லாம் போகணுமா? நல்ல போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். காலை வேளையில் அழைக்கிறார். என்ன என்ன நமக்கு செய்யணுமோ அத்தனையும் செய்ய அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் நடுவிலே நல்ல போதகராய் வந்திருக்கிறீர். நல்ல மேய்ப்பனாக மாத்திரமல்ல, நல்ல போதகரே. அன்றைக்கு மரியாள் மார்த்தாள் கண்ணீரை துடைத்து துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தின போதகரே, எங்கள் வாழ்க்கையிலும் வாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வாரும், ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளே வாரும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வாரும். நீ நன்மை செய்ய வாரும், அற்புதங்களை செய்ய வாரும். கண்ணீரை துடைத்து புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றவாரும். பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கவார், பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுக்கவார். நல்ல போதகரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ள நீர் இறங்குவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையோடு நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்ய வருவீராக. நீர் இந்த காலவெளியில் அப்படி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். சமாதானத்தை கட்டளையிடும், நன்மைகளினால் நிரப்பு. வார்த்தைகளை கேட்டு எல்லாரையும் பலப்படுத்துவீரா, திடப்படுத்துவீரா.
பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தும். மீதமான நேரத்தில் கிருபை எங்களுக்கு கொடுக்குது. நாளை ஆசீர்வதியும். ஆரம்பமே ஆண்டவரே ஆசீர்வாதமாயிருக்க கிருபைதான். இப்படி பலவீனப்பட்டவர்கள் எல்லாம் பலப்படுத்தும் கிருபைதான். நல்ல செய்திகளை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிச்சு நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் சதாகாலமே இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலங்கிடாதே, திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். தந்திரங்கள் அழித்திடுவா, பந்தியை உனக்காக ஆயத்தம் செய்வா. சத்துருவின் தந்திரங்கள் அழித்திடுவா, பந்தியை உனக்காக ஆயத்தம் செய்வா. எண்ணெயினால் உன்னை அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார். புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார். வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசீர்களும் தொடர்ந்திட. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசீர்களும் தொடர்ந்திட. கலங்கிடாதே, திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். வறட்சியான உந்தன் பாதையை வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வறட்சியான உந்தன் பாதையை
வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசிகளும் தொடர்ந்திட. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசிகளும் தொடர்ந்திட. கலங்கிடாதே, திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே,